விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். முருக கடவுள்னு சொல்லலாம், அகோர வீரபத்திரன் சொல்லலாம், உக்ரமான தெய்வம் கூட சொல்லலாம். நீங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா வடபழனி ஆண்டவன் முருகனை தான் பிடிச்சுக்கணும். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க. யாரையும் நம்ப மாட்டீங்க, நம்புனா உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு தருணமும் உங்க ஜாதகத்துல உண்டு. அழகா இருப்பீங்க, அறிவா இருப்பீங்க, அன்பா பண்பா படிச்ச ஜாதகமும் கூட. வெளிநாடு வெளி தேசத்துல பிரவேசம் பண்ண சொல்லக்கூடிய ஆசைகளும் இருக்கும். காவல்துறை கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இருக்கும். அற்புதமான ராசினா விருச்சிக ராசின்னு தாங்க சொல்லலாம். சுக்கிரன் உங்க ஜாதகத்துல கெட்டு போகக்கூடிய ஒரு தருணம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்குது. அதனால ஆண்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு கேது செவ்வாய் உங்க ஜாதகத்துல செவ்வாயும் பலமா இருக்கு. அப்ப செவ்வாய் பலமா இருக்கிறதுனால காதல், படிப்பிலேயே காதல் வரக்கூடிய ஒரு தருணத்திலையும் ஏமாறுவீங்க. ஆனா எது எப்படி இருந்திருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் படிச்ச ஜாதகம், பண்புள்ள ஜாதகம், தான் தாயி தான் தகப்பன் தான் அக்கா தங்கச்சி மேல அளவு கடந்த பாசம் வைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனா விருச்சிக ராசிக்காரங்களுடைய தங்கச்சியோ அக்காவோ கால தாமதமா திருமணத்துல ஒரு பிரச்சனையில ஆள்படக்கூடிய தருணம் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா பிறந்தா கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ஜாதகமும் கூட. ஆனா இந்த கடந்த ஒரு 5-7 வருஷ காலமாவே 7 சனி நடந்து 2025க்கு முன்ன வரைக்கும் நீங்களும் நஷ்டம் காண்டிருக்கிறீங்க. நீங்களும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்கிறீங்க. மண்ணையும் இழக்கணும், பொன்னையும் இழக்கணும், பல வாத விவாதங்கள்ல வம்பு தும்பு வழக்கையும் நீங்க சந்திக்கணும். தப்பா நினைச்சுக்காதீங்க. விருச்சிக ராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்கும் குடலுக்கும் மர்மஸ்தானத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். தன்னை தெரிஞ்ச வரைக்கும் தெளிவான அமைப்புல பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவாகும். ஆனா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கால தாமதமான திருமண வாழ்க்கை உண்டு. அதுல ஒரு யோகமும் இருக்கு. ஏன்னா சினிமாக்கார ஜாதகம். ஆனா கொஞ்சம் கோபங்கள் ஜாஸ்தி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மோகங்கள் ஜாஸ்தி. மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேல ஆசை பாசம் வைக்கிற மாதிரி கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த மனைவி கிட்ட நீங்க அவ பேர் தான் வாங்கணும். மனைவியை மட்டும் நேசிங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பெண்களா இருந்தா நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவங்கள கெட்ட கல்லு மண்ணு சுமந்தாது உங்க குடும்பத்தை காப்பாத்துவாங்க. கஷ்டப்பட்டு வேலை பேகங்களை தூக்கிட்டு போயாவது உங்களை வேலைகளை காப்பாற்றி உங்க பிள்ளைங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒருவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ராசியும் கூட. விருச்சிக ராசிக்கும் ராகு காலத்துக்கும் யமகண்டத்துக்கும் ஒரு கதையும் கிடையாது. ஏன்னா விருச்சிகம் சொல்லக்கூடிய தேளு காட்டுக்குள்ளதான் இருக்குது. அதனால உங்களுக்கு ராகு காலம் யமகண்டம் ஒன்றும் பலன் கொடுக்காது. உங்களுக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஆனா விருச்சிக ராசியில ஒரு பெண்கள் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏமாறுவீங்க. டீனேஜ் பிள்ளைங்க, ஒரு 25-27 வயசு பிள்ளைங்க ஏமாற்றங்கள் வரக்கூடிய தருணம் உண்டு. அந்த ஏமாற்றம் அடைஞ்சிங்கன்னா நீங்க லைஃப்ல கோழி முட்டை தாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்க ஜாதகத்துல பலமாவே இருக்கு. ஆனா எது இருக்கோ ராசிக்கு 8வது வீட்டுல குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால உங்களுக்கு திடீர்னு தனயோகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கான ஒரு நேரம் இருக்கு. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் வடபழனி முருகன். செவ்வாய்க்கிழமை காலையில இல்லை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு போங்க. சாமியை நல்லா பாருங்க. தன்னால முடிஞ்சதை ஏதாவது ஒரு தானம் கொடுங்க. ஒரு மாதுளம்பழத்தை உரிச்சு அதை கொஞ்சம் கொடுங்க. ஒரு திராட்சையை பிச்சு ஆளுக்கு ஒன்று கொடுங்க. முந்திரி கொடுங்க, பேரிச்சம்பழம் கொடுங்க, முழு நெல்லிக்காய் கொடுங்க. இப்படி ஏதாவது ஒன்று தானம் கொடுத்து வந்தீங்கன்னா கோயிலில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் என்ன வேணா நினைங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் என்னவா இருந்தாலும் ஒரு நாள் வடபழனி முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து போங்க. உங்க ஹிஸ்டரியே மாறும். உங்க பிரச்சனைகள் எல்லாமே பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. 100க்கு 100
தெளிவான அமைப்பு வரணும்னா வடபழனி ஆண்டவர் தான் நீங்கள் பார்க்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க தாம் மனைவி தாம் மக்கள் மேலே அரவணைப்பாக அன்பாக இருங்க. ஆன்மீக ஈடுபாடு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசியில் ஒரு 45-50 வயசு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி விரயம் பண்ணுவாங்க, உங்கள் மக்கள் விரயம் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் மண்ணையும் பொன்னையும் விற்கணும். கடைசியில் உழைச்சி ஓடா தேஞ்சு பிள்ளைங்களுக்காக தான் கொடுப்பீங்க. இனி வாழ்கிறதாவது உங்களுக்காக வாழுங்க. உங்களுடைய உடம்ப ஆரோக்கியத்தை பாருங்க, உங்களுடைய தெய்வ அனுகிரகத்தை பாருங்க, உங்க மேலக்க வேண்டிய சாமியுடைய தன்மையை பிடிச்சி முடிஞ்சா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போங்க. தெளிவா வாழக்கூடிய ஒரு தருணம் உண்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இந்த மாசம் யோகன் கூட சொல்லலாம். முறைப்படி நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னா வட பழனி முருகன், வடபழனி ஆண்டவர் தான். அவரை பிடிச்சிக்குங்க. உங்க வாழ்க்கை தெளிவா வாழ்றதுக்கு அமைப்பு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும், ஒரு மண்ணும் பிரச்சனை வரும், ஒரு சட்ட சிக்கலும் வந்துட்டு போகும். இது விதி. நம்ம தான் தெளிவாக பண்ணிக்கணும். முன்னோரை வழிபடுங்க, உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. டைம் கிடைச்சா அகோர வீரபத்திரர் வழிபடுங்க. சைதை காரணீஸ்வரர் கோவிலில் அகோர வீரபத்திரருக்கு தனி சன்னதி இருக்கு. திருவலங்காடு, திருவள்ளூர் திருவனங்காடு, அந்த திருவலங்காட்டிலையும் அகோர வீரபத்திரருக்கு சனி சன்னதி இருக்கு. அவரை நினைங்க. இல்லைன்னா ஒசூர் சந்திர சௌடேஸ்வரர், ஒசூர்ல மலைக்கோவில், அந்த கோவில்லையும் சந்திர சௌடேஸ்வரர் கோவில்லையும் அகோர வீரபத்திரருக்கு ஒரு சன்னதி இருக்கு. செவ்வாய்க்கிழமையில போய் பாருங்க, சனிக்கிழமையில போய் பாருங்க. வெத்தலை மாலை போடு வழிபாட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தலைமுடி கூட கொட்டாது. உங்க தலைமுறையே நல்லா வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. போதுங்க நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம். இதுக்கு மேல படுறதுக்கு துன்பப்படுறதுக்கோ உடம்புல அடி வாங்குறதுக்கோ தெம்பு கிடையாது. சண்டைக்காரன் காலில் விடுறதுக்கு சாட்சிக்காரன் காலில் விடலாம். எம்பெருமான் முருகனை பிடிங்க, வடபழனி முருகனை பிடிங்க. கோயில் வாசல்ல மயில் தோகை ஒரு 3 தோகை வாங்கிட்டு போங்க. அந்த தோகையை வீட்டில் இருக்கிற முருகன் மேல வைங்க. அதுவே பரிகாரம் தான். கோயில் வாசல்ல எங்கேயாவது ஒரு மயில் தோகை வித்தாங்கன்னா அதை வாங்கிட்டு போய் முருகர் போட்டோ வீட்டில் இருக்கும். இந்துவா பிறந்தா எல்லார் வீட்லேயும் முருகர் இருப்பாரு. அந்த முருகருக்கு பின்னாடி தோகையை வைங்க. கையெடுத்து கும்பிடுங்க, தீபார்த்தனை கொடுங்க. உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய பெரிய ஆஃபீஸரு, நல்ல பெரிய படிப்பு, அரசியலை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான சக்திகள் எல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் உங்களை வச்சு தான் இருக்கு. இப்பயே ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துக்குங்க, ஒரு கட்சியில் போய் கொடி பிடிங்க, வளர்ற கட்சியில் போய் சேர்ந்து வாழ்க்கையை தெளிவு பண்ணிக்கிங்க. வீணா விரயம் பண்ணாதீங்க. விரயம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு தொழிலில் மேன்மையாகுங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரங்க போலீஸாக தான் இருப்பீங்க, இல்லைன்னா இராணுவமாக இருப்பீங்க. இப்படியாப்பட்ட ஒரு தன்மை தான் உங்கள் ஜாதகத்தில் நிறையவே இருக்குது. அன்பும் இருக்கும், அனுசரணையும் இருக்கும், அதிகாரணையும் இருக்கும். அன்பும் இருக்கக்கூடிய ஜாதகம். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. மக்களோட மக்களாக வாழ பாருங்க. வாழ்க்கை ஒரு முறை தான். வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழுங்க. சிவபெருமானை பிடிச்சிக்குங்க. டைம் கிடச்சா ஒரு 3 கோயில் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரங்க அங்கே போங்க. ஒன்று திருச்செந்தூர், ஒன்று வடபழனி, இல்லைன்னா திருவலங்காடு. இந்த 3 கோயிலை முறையான நாளில் போங்க. வேலைக்கிழமை திருச்செந்தூர் போங்க, செவ்வாய்க்கிழமை வடபழனி போங்க, சனிக்கிழமை திருவலங்காடு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.